இல்லாத உணவுல கலப்படம் இல்லாத உணவு கிடைக்கும். நம்ம இருக்கிற இடத்துல விளையும் அல்லது விலைக்கு நம்ம கொடுப்பாங்க. அதை இன்னும் நன்றியோட அவனை பொந்துட்டு சாப்பிடலாம். இப்ப பாம்பு கேட்டு சாப்பிடனாலே இருக்கணும். நம்ம பாவத்தின் காரணமாக, நம்ம குணக்கேட்டின் காரணமாக நம்முடைய எண்ணங்கள் தகுந்த மாதிரி விளைச்சலும் கெட்டதா இருக்குது. இப்ப எண்ணங்கள் தூய்மையடைய, மனம் தூய்மையடைய நல்ல விளைச்சல் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நன்மையா மாற்றி கொடுப்போம், இன்னும் நல்ல விளைச்சல் கொடுக்கவும் செய்வோம். எல்லா ஆற்றலும் அவன் இருக்கு. ஆனா நம்ம கவனிக்க வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய எண்ணங்கள்ல, என்னுடைய பேச்சுக்கள்ல, என்னுடைய செயல்கள்ல, என்னுடைய பார்வைகள் தவற நம்மளால எந்த நன்மையும் செய்ய முடியாது, தீமை விலகவும் முடியாது. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். என்னால தீமை விலகவும் முடியாது, நன்மையெல்லாம் செஞ்சிடவும் முடியாது. நான் உணர்றேன், ஒத்துக்கிறேன், ஒப்படைக்கிறேன், ஒன்றை சார்ந்தடைகிறேன். என்னை மட்டுமில்ல என்னுடைய மனைவியும், என்னுடைய பெற்றோர்களையும், சந்தைகளையும், என் சமுதாயத்தையும் ஒன்றை சமர்ப்பிக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒப்படைச்சிட்டா போதும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும். அதற்கான விளைச்சல் அவன் கொண்டு வருவான். இப்ப நம்ம பாவமொழி கேட்டு சாப்பிடுறோம், நாளைக்கு அந்த கலப்படம் நடந்து அதை ஒத்துக்கிட்டு அவன் ஒப்படைச்சிட்டா போதும். கேட்கும் போது நமக்கு மட்டுமில்லை, நம்ம குடும்பத்துக்கும், நம்ம சமுதாயத்துக்கும், நம்ம சந்தைகளுக்கும் நீ வாழ வைக்கும் காலம் எல்லாம் தீமை விலருக்கும் ஒரு உதவி இருக்கு, நன்மையில வாழ்றதுக்கும் உதவி இருக்கு. இது நமக்கு இவ்வளவு காலம் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் அமைஞ்சு போயிடும். இந்த குறித்த காலத்தவணையில நீ எவ்வளவு வாய்ப்பு, அந்த குறித்த காலம் நன்மை செய்வது அழகான வாய்ப்பு. நமக்காகவும், நம்ம குடும்பத்துக்காகவும், சமுதாயத்துக்காகவும் சத்தியத்துக்கு சாட்சியம் மனிதா வாழ்ற அந்த விருப்பத்தோட அவன் எந்த அமைப்பு படிச்சா அந்த அமைப்பு வாழ விருப்பத்தோட குணவான்களாம், குணவதிகளாம் வாழ்றதுக்கு நம்ம இறப்புக்கும் திரும்புவோம். யாரை பத்தியும் கோபதாங்களோ குற்றங்களோ மனசுல வேண்டாம். இருக்கிறத மீட்டுக்கணும் கேட்கணும், தூய்மையாக்கணும் கேட்கணும். தூய்மைப்படுத்த அவன் போதுமான என்னுடைய மன தூய்மைக்கா நான் பக்கம் திரும்புறேன். அவனை தான் தூய்மையாக்க முடியாது. உணர்ச்சியின் காரணமாக மன அசுத்தமாயிட்டு இருக்கு, உணர்வின் காரணமா தூய்மையாயிட்டு இருக்கு. ஆனா உணர்வுகளை வாழணும், உணர்ச்சியில வேண்டாம்னு கேட்போம். என்கிட்ட ஒட்டுமொத்த உணர்ச்சியை நீக்கி உணர்வுகளை வாழ விடுவேன். எங்களையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நீ பொறுப்பேற்று நடத்து. நீ எந்த அமைப்பு படிச்சியோ அந்த அமைப்பு சத்தியத்தை சாட்சியம் வாழகணும். உனக்கும் திரும்ப ஒன்றே சண்டையிடும், ஒன்றே சமைக்கிறோம். குளிர்ச்சியான காற்றோடும் தொடர்ச்சியான மழையோடும் உன்னுடைய பாக்கியங்களை வாழ விரும்புகிறேன். இது நம்ம பிரார்த்தனை அமைக்கும். ஏன் நமக்கு போதுமான